அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இப்போது நிறைய நம்ம டிஎம்எஃப் இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோ பண்ண சொல்லி நிறைய நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டுங்க, வாட்ஸ்அப் ஆகட்டும், நிறைய விபத்து நடந்து அவங்களுக்கு நடந்த விபத்து நடந்தது நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இதை பற்றி முடிஞ்ச வரைக்கும் பேசுங்கன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன விழிப்புணர்வு நம்ம கொடுக்க முடியுமோ நம்ம டிஎம்எஃப்க்கு நம்ம கொடுக்குறோங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டும்போது தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்புனது நம்ம தேனிக்கு பக்கத்துலேருந்து நம்ம டிஎம்எஃப் தான் அனுப்பிச்சிருந்தாருங்க. புது வண்டி வாங்கியிருக்கிறாரு. புது வண்டி வாங்கி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொடைக்கானல் போகலான்னு சொல்லி கொடைக்கானல் போயிருக்கிறாருங்க. கொடைக்கானல் கரெக்டாக மேலே ஏறிட்டு இருக்கிறார். இப்போ கூட நான் ரீசெண்டாக நான் வீடியோ போட்டு வந்தேனுங்க. இது மாதிரி மலை ஏறும்போது எப்போவுமே ஏறும் வாகனங்களுக்கு நம்ம வழிவிடணும். அது பொதுவான நீதி. எப்போவுமே அதுதான் ரூல்ஸுங்க. எப்போவுமே ஏறுற வாகனங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும். நான் அந்த கொடைக்கானல் வீடியோவே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இவர் புது வண்டி வாங்கிட்டு மேலே ஏறுறாருங்க. கரெக்டாக மேலே ஏறும்போது ஆப்போசிட் சைடு கீழே இறங்கிட்டு இருக்குதுங்க பஸ்ஸு. அட் அ டைமில் 2 காரை சைடு போடுது. அட் அ டைமில் ஒரு காரை சைடு உள்ள 2 காரை, நல்ல டேர்னிங் வேறு நல்ல ரைட் டேர்னிங்கு. அந்த ரைட் டேர்னிங்கில் ஃபுல்லாக 2 காரை சைடு போட்டு வருதுங்க. அந்த 2 காரை சைடு போட்டு வரும்போது எவ்வளோ ஏறி வருதுன்னு மட்டும் பார்த்துக்க. அந்த பஸ்ஸோட சக்கரத்தை நீங்கள் பார்த்துக்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இவர் ஹார்ன் அடிக்கிறார். அப்படி இருந்து அந்த 2 காரை சைடு போட்டு ஏறி நின்ட்டாப்லைங்க. நின்னதும் இல்லாமல் இவர் காருக்காரர் ஹார்ன் அடிக்கிறார். ஹார்னும் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ் எடுக்கிறார். ஏன்னா பஸ் முட்டதும் தெரிஞ்சு போச்சு. இவர் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ஏறிட்டார், ஃபுல் லெஃப்ட் ஏறிட்டார். ஹார்னும் அடிக்கிறாரு, முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் எடுக்கிறார். அடிச்சிருச்சு, ஒரே அடி அடிச்சு ரைட் சைடு மர்க்கையிலேருந்து கண்ணாடியிலேருந்து அப்படியே பம்பரு ரைட் சைடு ஃபுல்லாக டோர் வரைக்கும். எவ்வளோ பெரிய அடி தெரியுங்களா? இது திருப்பியும் போட்டு காமிக்கிற பாருங்கள். இது ஒரு செகண்டு தானுங்க. நின்று வந்திருந்தால் போதுங்க. யாருங்க? நம்ம பஸ் டிரைவர் ஒரு செகண்ட் நின்று வந்திருந்தாருன்னா போதும். எவ்வளோ ரைட் ஏறி வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா? இவர் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போய் நின்றுட்டு கரெக்டாக வரும்போது ஹார்ன் அடிக்கிறார். ஏன்னா முட்டதும் தெரிஞ்சு வச்சு இவருக்கு டக்குன்னு ரிவர்ஸ் கீர் போட்டு அப்போ ரிவர்ஸ் எடுக்கிறார். ரிவர்ஸ் எடுத்துக்காட்டி கொஞ்சம் இது அடி தானுங்க என்ன இருந்தாலுமே. இப்போது இது ஒரு செகண்ட் அவர் நின்று யோசனை பண்ணி வந்திருந்தாருன்னா பஸ்காரனுடைய மனநிலை நினச்சி பாருங்க. அவர் ஒரு செகண்ட் நின்று யோசனை பண்ணி வந்திருந்தாருன்னா இவ்வளோ ஒரு விபத்தே நடந்திருக்காது. இதை விட இந்த கார்காரருடைய இதை நினச்சி பாருங்க. அவர் பிறந்த நாள் அன்றைக்கி புது வண்டி இந்த மாதிரி கொடைக்கானல் போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு விபத்து. போகும்போது ரூமுக்கும் எல்லாமே புக் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ கொடைக்கானலே போகலைங்க. திரும்பி ரிட்டன் ஏன்னா இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோன்னா நம்ம எஃப்ஐஆர் போட்டால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு அந்த அன்னைக்கு பூரா அலைஞ்சு அதுக்கடுத்த நாள் ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போய் காமிச்சு எத்தனை மன உளைச்சலுங்க. ஒரு செகண்ட், அந்த 2 செகண்ட் அந்த பஸ்கார் நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் நிறுத்தியிருக்க முடியும். சைடு போட்டதோடு நிறுத்தியிருக்கலாம். உள்ளே கூட பூந்து வந்திருக்க வேண்டாம். கம்மல் நிறுத்தியிருந்தால் போதும். இவர் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திட்டார் நம்ம டிஎம்எஃப். அவர் தான் இந்த வீடியோ அனுப்பிச்சினார். இப்போ இந்த டேஷ் கேம் இருந்தங்காட்டி யார் மேலே தப்புன்னு சொல்லி தெரிஞ்சது. இது இவருடைய டேஷ் கேம் உள்ளே மாட்டிக்கிற கேமரா. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் டேஷ் கேம் மாட்டுறேன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாட்டி வச்சுக்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா டேஷ் கேம்ங்கிறது இது இருந்தங்காட்டி தான் இன்றைக்கி இவர் மேலே தப்பு இல்லை, பஸ்கார் மேலே தப்புங்கிறது 100% அவர் போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சார். அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க. நம்ம என்ன தான் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்களும் பார்த்து வரணும். அந்த ஆப்போசிட் வர்றவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு அவங்களும் நடந்துக்கணும். அதுக்கப்புறங்க 2வது வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. இப்போ 2வது வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே திருப்பூர் பக்கத்தில் கருமத்தம்பட்டிலேருந்து அன்னூர் போகிற ரோடுங்க. என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 வீலர் பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்ருக்குறோங்க. இந்த மாதிரி 4 ரோடு ஜங்ஷனில் பார்த்து போங்க, நின்று போங்க. இப்போ கூட நான் சமீபத்தில் மதுரை போயிட்டு வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேனுங்க. ஒரு 2 வீலர்காரர் எவ்வளோ தூரம் ஏறி நின்னார். ரோட்டை கிராஸ் பண்ணுறவர். ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்குதுன்னா
2 சைடு பார்த்துட்டு நீங்கள் வந்து நின்றுக்குங்க ஃபஸ்ட்டு. எந்த வண்டி வரல அப்படின்னு நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். வந்து நிற்கிறதே எங்கே தெரியுங்களா, நேராக வந்து நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க. நின்றுட்டு லெஃப்ட் ரைட் பார்க்குறாங்க நடு ரோட்டில், அதுக்கப்புறம் போகிறாங்க. அந்த நடு ரோட்டில் நின்ன விளைவு என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்கள், ஒரு அப்பா அம்மாவும் வர்றாங்க, 2 பேருமே நடு ரோட்டில் நின்ட்டாங்க. அந்த பஸ் அடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடித்து மேலே ஏற்றிச்சு 2 பேருமே. என்ன கெட்ட நேரம் பார்த்தீங்களா இது அவங்களுக்கு? இந்நேரத்துக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெடி காத்தால எத்தனை மணிக்கு நடந்திருக்குதுன்னாங்க, உங்களுக்கு அந்த 4:14 உங்களுக்கு அந்த சிசிடிவிலே காமிக்கும் பாருங்கள் அந்த டைம். இது எவ்வளோ பெரிய விபத்து. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போது பஸ்ஸுக்கார மேலே 100க்கு 100 நம்ம தவறே சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவர் வரவர் வந்துட்டு தான் இருக்கிறார். 60-70 கிலோமீட்டர்ஸ் போல நேர் ரோட்டில் போகிறவர் நேர் ரோட்டில் போயிட்டே தான் இருக்கிறார். இது கிட்டாம்பாளையங்கிற இடத்துல நடந்ததுங்க. கருமத்துப்பட்டி அன்னூருக்கு கரெக்டாக கருமத்துப்பட்டி தாண்டோன்னு கிட்டாம்பாளையம் அங்கே நடந்த விபத்து. இது 4 ரோடு. கரெக்டாக அந்த 4 ரோட்டில் வந்து நின்று ஒரு செகண்ட் நின்றுருந்தாருன்னா போதும், லைட் வெளிச்சம் தெரியுது. ஏன்னா நைட் நேரம், வெடிகாத்தால் நேரம், லைட் வெளிச்சம் இருக்குது. எவ்வளோ பெரிய பஸ்ஸு லைட் வெளிச்சது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஏன் நடு ரோடுக்கு வந்து நின்னாருன்னே தெரியலிங்க. வந்த ஸ்பீடில் அப்படியே வந்து நின்ட்டார். இதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறேனுங்க, 4 ரோடு வரும்போது, ஜங்ஷன் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து 4 ரோட்டுக்கு பிஃபோராக நின்றுக்குங்க. லெஃப்ட் ரைட் வண்டி வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கிராஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து உயிர் போயிடுச்சு. இப்போ நான் போன வீடியோ சொன்னது கூட வண்டிக்கு அடி வெட்டுதுங்க, டேமேஜ் ஆகிருந்தது. இது வந்து உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பல உயிர்கள் வந்து விபத்துனால வந்து நம்மளையே நம்ம வந்து இழந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையே நம்ம கையில் இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து 4 ரோட்டில் கவனமாக பார்த்து கவனமாக கிராஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, நான் சென்னை போகும்போது உங்களுக்கு நைட் வீடியோ ஒன்று நான் தனியாக போட்டிருந்தேங்க. இரவு பயணம் எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேனுங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய வந்து முன்னாடி போயிட்டுருக்கிற ஒரு டிராக்டரோ லாரியோ வந்து எதுவுமே இருக்காதுக்கு பின்னாடி. மலையில் ஓடி சேரில் ஓடிங்க எதுவுமே இருக்காது, ஃபுல் பிளாங்காக இருக்கும். நைட்டு நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு 100ஆவது போயிட்டுருப்போம், ரைட், எந்த வண்டியும் இல்லை அப்படின்னு. ஒரு 100-120 போயிட்டுருக்கும் போதுங்க கரெக்டாக அந்த வண்டி கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியும், இது லாரி அப்படின்னு, இது டிராக்டரு. அந்த ட்ரெய்லர் இருக்குது பாருங்க பின்னாடி, அந்த ட்ரெய்லர்லேயும் ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரோ ஒரு டேஞ்சர் லைட்டோ எதுவுமே இருக்காது. பெரிய லாரிகள் ஆகிட்டுங்க, இந்த டிப்பர் லாரி, இந்த மண்ணு கொட்டுறதுக்கு வருங்க அந்த லாரி, இந்த ஜல்லி ஏற்றிட்டு போகிற லாரிங்க, நிறைய ஹரியானா வண்டி ஒரிஷா வண்டிலேயே வந்து நிறைய ஸ்டிக்கரு இதெல்லாம் இருக்கிறதே இல்லைங்க. இதை வந்து நம்மளால் கவனிக்க முடியறதில்ல, இருட்டு. அப்புறம் மலையில் இலையில் ஓடி சேராக இருக்குல்ல, கும்மு இருட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக கிட்ட போய் ஒரு 200-300 அடி கேப்பில் தான் லாரினே தெரியுது. அது அந்த டிராக்டர் ட்ரெய்லர் இருக்கிறதுக்கே எக்கச்சக்கமான விபத்து நடந்திருக்குது. அந்த ட்ரெய்லரில் மட்டும் ஒன்றுமே இருக்கிறது இல்லைங்க ட்ரெய்லரில். அதனால் தயவு செஞ்சுங்க ட்ரெய்லருக்கு மட்டுங்க அந்த பின்னாடி ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரோ லைட் எரியுற மாதிரியே பண்ணி வைங்க. கடைசிக்கு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இல்லாட்டியும் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் லைட்டாவது மாட்டி வைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லைட் எரிஞ்சால் கூட போதும், ஏதோ ஒன்று மொத்தத்தில் பின்னாடி சகப்புலாம் நம்மளுக்கு தெரியணும். அந்த சகப்பு பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணி வைங்க. அது லாரி ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த டிராக்டருடைய ட்ரெய்லருங்க, தொட்டி பின்னாடி, இதுக்கெல்லாம் வந்து சகப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டுங்க தயவு செஞ்சு. இன்றைக்கி அதனால் விபத்து வந்து நிறைய நடந்துகிட்ருக்குது. இப்போ சமீபத்தில் என்னோடய தம்பி, எனக்கு சித்தி வயன் ஆகுதுங்க, அந்த தம்பி வந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீட்லிங்க எல்என்டி கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து போயிட்டு இருந்திருக்காப்புலைங்க. நைட்டு படத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ராப் பண்ணலான்னு போயிட்டு இருந்திருக்காப்புல. போகும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு லாரி நின்றுட்டு இருந்ததுங்க. அந்த நின்றுட்டு இருந்த லாரியில் எதுவுமே கிடையாதுங்க. பின்னாடி ஒரு சிகப்பு லைட்டோ சிகப்பு ஸ்டிக்கரோ எதுவுமே இல்லை. ரோட்டு ஓரமாக நின்று இருந்தது. அப்படியே ரோட்டு ஓரமாக நின்று லாரி அப்படியே மேலே ஏறிச்சு, தார் ரோட்டுக்கு ஏறிடுச்சு. எல்என்டி பைபாஸ் கரெக்டாக ஜாகுவார் ஷோரூம் பக்கத்துலேங்க. நம்ம தம்பி வந்த பையன் வந்து அந்த லாரி ஏறினதே தெரியல, எனக்கு கும்மிருட்டு, பிரேக் விலைக்கு ஆளே வைக்கலைங்க. வந்த லாரிக்குள்ளே அப்படியே போயிடுச்சுங்க அந்த ஸ்கோடா ரேபிட்டுங்க. அதனுடைய ஃபோட்டோஸை நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. என்ன தான் வந்து பில்டு குவாலிட்டி இருந்தாலும், என்ன தான் கொடுத்துருந்தாலுங்க, விபத்துன்னு நடக்கும்போது வந்து அது எந்த அளவுக்கு நடக்குது, எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறது தானுங்க.
இப்போ இந்த விபத்தில் வந்து என்னோடய தம்பி ஸ்பாட் அவுட்டுங்க. அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபோட்டோ போட்டுருந்துருப்பேனுங்க, தம்பியோட ஃபோட்டோ போட்டிருப்பேன். இது 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 நடந்ததுக்கு காரணம் லாரிக்காரர் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரு எதுவுமே போடாமல் அதில் ஓரமாக லெஃப்ட்டில் நின்றுட்டு வண்டி ரைட் ஏறிடுச்சு. நம்ம தம்பி போன பையன் போயிட்டே தான் இருந்திருக்கிறான். 100-120 போயிருக்கிறானுங்க. ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக் டீசலு போனது போயிட்டே தான் இருந்திருக்குது. போன வேகத்தில் வந்து கரெக்டாக லாரி உள்ளே வந்ததே தெரியலிங்க. லெஃப்ட் சைடு ஓரமான்றது லாரி நடு ரோட்டுக்கு வந்ததே தெரியல. நல்ல ஸ்பீடில் வந்துட்டுருக்குது. அப்படியே உள்ளே வந்தாலும் நேரம் உள்ளே போயிடுச்சுங்க. அப்படியே லாரிக்குள்ளே பிரேக் மேலையெல்லாம் காலை வைக்கலிங் அந்த ஸ்பீடில் போயிடுச்சு. எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோட்லேருந்து மேலே ஏறுறவங்க இண்டிகேட்டர் போட்டு ஏறுங்க. பின்னாடி சிகப்பு லைட்டில் இருக்கா, சிகப்பு ஸ்டிக்கர் இருக்குதா, இல்லை லைட்டு தான் உங்களுக்கு வந்து லைன் கொடுக்க முடியல, தனி ட்ரெயிலர் இருக்குது, தனியாக இந்த மாதிரி உயரெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சிரமமாக இருக்குது அப்படின்னா கடைசிக்கு ஃபுல்லாக ஸ்டிக்கராக அதை ஒட்டி விட்ருங்க. எந்தளவுக்கு உன்னால் சிகப்பு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமோ நீங்கள் ஒட்டி அதை கொஞ்சம் நீட்டாக தொடச்சி கிடச்சி வச்சு மண்ணெல்லாம் இல்லாமல். நிறைய பேர் என்னோட மழை வேஜங்காட்டி அப்படியே விட்டுறாங்க, சிகப்பு ஸ்டிக்கரும் சேர்ந்து மங்கிடுதுங்க. அந்த மாதிரி மண்ணெல்லாம் ஏதாவது இருந்தாலோ தொடச்சி கொஞ்சம் நல்லா வச்சுங்க. ஏன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இது உங்களுக்கு இது தானுங்க. ஏன்னா நீங்கள் தொடச்சி கிடச்சி வச்சுட்டா உங்கள் வண்டி விபத்துக்குள்ளாகாமல் இருக்குமில்லங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ சில பல விபத்துக்கள் வச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஎம்எஃப் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இந்த மாதிரி விபத்துக்கள் இருந்து இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் நீங்களும் கவனமாக பார்த்து கவனம் சிதறாமல் கரெக்டாக ஓட்டுங்க. 2 வீலர்ஸ் தயவுசெய்து நாலு ரோட்டில் போகும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நாலு ரோடு ஜங்ஷனில் நடு ரோட்டில் போய் நின்று கிராஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர்ஸ் வந்து லெஃப்ட் சைடே போங்க. அந்த ஃபஸ்ட்டு விபத்து நடந்தது வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது பார்த்து ஓட்டுங்க. எதுக்கால வரவங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணலாம், எதுக்கால வரவங்களும் அந்த மனநிலை வரணும், அந்த மனசு வரணும். அது கூடி சீக்கிரம் வந்துடும், எல்லாத்துக்குமே வந்துடும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நன்றி, வணக்கம்.